மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 17 ஜனவரி 2026. தினமணியில் இருக்கிற சில முக்கியமான நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். நேற்று ஆக்சுவலாக தினமணி நியூஸ் பேப்பர் வரலை, ஸோ அதனால் நம்ம செஷன் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 நாள் செய்திகளையும் சேர்த்து இன்றைக்கி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா அரசியல் செய்திகள் இருந்தது. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்கு தேவையானது மட்டும் போய்க்கலாம். இன்றைக்கி எம்ஜிஆரோட பிறந்தநாள், முன்னாள் முதல்வர். ஸோ அவரோட ஸ்கீம்ஸ் பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவர் எந்த ஆண்டு எந்த வருஷம் முதல்வராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று திருவள்ளுவர் தினம், தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் அதை கொண்டாடப்பட்டிருக்கு. அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்தது. என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரனார் மணிமண்டபம். ஸோ ஆக்சுவலாக இம்மானுவேல் சேகரனார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர், சரிங்களா? ராமநாதபுரம் மாவட்டம் செல்லூர் கிராமத்தில் 1924 பிறந்திருப்பார். இவர் இளம் வயதுலேருந்தே இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய போராட்டியிருப்பார், நிறைய இயக்கங்கள் நடத்தியிருப்பார். வெள்ளை வெளியேறில் கலந்துட்டு இருந்திருப்பார் 1942, சரிங்களா? அதுக்கப்புறம் 1945 ஒரு மிலிட்ரியில் சேர்ந்து ஜாயின் பண்ணி மறுபடியும் அங்கேருந்துக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 1950ஆம் ஆண்டு ஒரு விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை தொடங்கி 1957 மறைந்திருப்பார், சரிங்களா? ஸோ இவரோட வீர செயல்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மணிமண்டபம் திறக்க போகிறாங்க இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில், சரிங்களா? அந்த ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி செய்திகள் அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புத்தாக்கத்தில் உலகின் வழிகாட்டியாக இந்தியா, பிரதமர் மோடி அழைப்பு. ஸோ நம்ம பிரதமர் மோடி ஃபஸ்ட் டைம் பிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பார். என்னென்னா 2016 ஜனவரி 16 ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருப்பார். என்னென்னா ஸ்டார்ட் அப்ஸை தொடங்கி நிறைய நிறைய உருவாக்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மற்ற கம்பெனிஸ்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கீம், சரிங்களா? ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது 10 வருஷம் ஆகுது, ஸோ 1 டெக்கேட் ஆகுது இது ஸோ அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுற விதமாக நேற்று பேசியிருக்காரு. ஓகே, ஸோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்கள்லாம் கூட இப்போது ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ புதிய வேலைவாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு, சரிங்களா? அப்புறம் நம்ம நேற்று கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தோம் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதுகள் சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவர் இதுக்காக ஒரு நிறைய விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க, சரிங்களா? அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரியார் விருது அருள்மொழி அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன், அண்ணா விருது துரைமுருகன் அவர்களுக்கு, அப்புறம் காமராஜர் விருது இதயதுல்லா, பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா, பாரதிதாசன் யுக பாரதிக்கு, திருவிக்கா இறையன்புக்கு, கேஆர்பி விஸ்வநாதன் விருது செல்லப்பாக்கு, அப்புறம் கலைஞர் விருது எழுத்தாளர் விடுதலை விரும்பி அவர்களுக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் திருவள்ளுவர் விருது அந்த இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? திருவள்ளுவரும் சத்தியவேல் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை தவிர பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகள் 3 கேட்டகரிஸில் கொடுப்பாங்க. மரபுத்தமிழ், ஆய்வுத்தமிழ், படைப்புத்தமிழ். மரபுத்தமிழில் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு, ஆய்வுத்தமிழ் மகேந்திரன் அவர்களுக்கு, படைப்புத்தமிழில் எழுத்தாளர் நரேந்திரகுமார் அவர்களுக்கு, சரிங்களா? இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நேற்று கூப்பிட்டு இதை கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரொக்கமும் 1 பவுன் தங்க பதக்கமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓகே, இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரம்மாண்டம், அமைச்சர் பியூஷ் கோயல். ஸோ நம்ம பியூஷ் கோயல் அமைச்சர் இருக்கார் இல்லையா, இவர் பார்த்திங்கன்னா பிரசல்ஸ் அப்படின்ற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு பயணிச்சிருந்தார் கொஞ்ச நாள் முன்னாடி. ஒரு மீட்டிங் விஷயமா போயிருந்தார் ட்ரேட் பற்றி. ஸோ அது விரைவில் பெருசாக ஒப்பந்தம் போட போகிறாங்க. இது எப்போ எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி இதை பண்ண போகிறாங்க. ஏன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், நம்ம குடியரசு தின விழா வருதுல, 77வது குடியரசு தின விழா. அதில்
அதில் அந்த சீஃப் கெஸ்டஸாக யார் வராங்கன்னா, ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டக்காஸ்டோ மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்கலா வாண்டர் லேயன். ஸோ இவங்க 2 பேரும் வராங்க. ஓகே, ஸோ இவங்க 2 பேர் மத்தியில் இந்த ஒப்பந்தத்தை போட போகிறாங்க. சரிங்களா? இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இவங்க 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சீஃப் கெஸ்ட்டோட நேம்ஸ் கேட்குறாங்க இப்போது எக்ஸாம்ஸில். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த ஏற்றுமதி டுவர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா 17%. ஓகே, அதே மாதிரி நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம் ஐரோப்பிய யூனியன் பார்த்தீங்கன்னா 9%. ஓகே, இந்தியாவின் பங்கு 9%, அவங்களோட பங்கு வந்து 17%. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வர்த்தகத்தோட 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா $136.53 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். ஓகே, இதில் இது வந்து மொத்த ஏற்றுமதி ப்ளஸ் இறக்குமதி அதை பற்றி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருந்தாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கேள்விகள் வரலாம், யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க 2026க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவில் நோபல் பரிசு பெற்ற அந்த லேடி இருக்காங்க இல்லையா, மரியா கொரினா மச்சோடா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த விருது வேண்டாம், நோபல் பரிசு எனக்கு வேண்டாம், நான் ட்ரம்ப் கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன், ட்ரம்ப்பு கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரீசெண்டாக வெனின்சுலாவோட மடுரோ அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி இதை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரம்ப் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காரு, நான் தான் எல்லா போரும் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா சிறார்கள் 47 லட்சம் சமூக வலைத்தள கணக்குகள் நீக்கம். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பிலோ 16 ஏஜ் கிட்ஸ் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவுக்கு தடை, பிளாக்கேஜ் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 47 lakhs அக்கௌண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைக் எக்ஸு, யூடியூபு, ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ரெடிட், அந்த மாதிரி நிறைய இருக்குது, த்ரெட்ஸு, நிறைய சோஷியல் மீடியா இருக்குல்ல. ஸோ அது வந்து 14 வயசு கீழே இருக்கிற எல்லா பசங்களையும் கிட்ஸையும் நீக்கியிருக்காங்க, கிட்ஸோட அக்கௌண்ட்ஸையும் நீக்கியிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி, ஆஸ்திரேலியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவைசிங்காக இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி முக்கியமான செய்திகள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ.